எவ்வளோ மைலேஜ் தரான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அண்ட் இப்போ அந்த என்ன எவ்வளோ தருதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டார்ஸான சர்வீஸ் பண்ணதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ நம்ம இஎம்ஐ மைலேஜ் செக் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இப்போ நம்ம இஎம்ஐ பற்றி பேச போகிறோம். அண்ட் இஎம்ஐ அப்படின்னா ஃபஸ்ட்டு டியூ நம்ம கட்டிட்டோம். அண்ட் அந்த டியூ வரத்துக்கு முன்னாடி நாம் கொஞ்சம் ஒரு நர்வஸாக இருந்தோம். ஸோ இந்த எக்ஸாம் போனால் எப்படா எழுதுவோம், எப்படா பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி சேம் ஒரு நர்வஸில் இருந்தேன். ஸோ நம்மளால் முடிஞ்சளவு நான் ட்ரை பண்ணதில் பரவாயில்ல, நான் ஃபஸ்ட்டு டியூ கட்டிட்டேன். அண்டு ஃபஸ்ட்டு டியூ கட்டுற வரைக்கும் தான் கொஞ்சம் கஷ்டம். அண்டு இப்போ ரெண்டாவது டியூ வரப்போகுது. இதில் எந்த ஒரு பயமும் இல்லை. அண்ட் ஃபஸ்ட் டியூ கட்டும்போது தான் கொஞ்சம் ஒரு பதட்டமாக இருந்தேன். ஸோ எங்கே நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆகிடுமோ, ஸோ அதில் நமக்கு ஏதாவது ஒரு பெனால்ட்டி வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் இருந்தேன். பார்த்தா நம்ம கரெக்டாக கட்டிட்டோங்க. அண்ட் நான் இப்போ செகண்ட் டியூ வரப்போகுது. அண்ட் நம்ம டார்ஸான் எவ்வளோ மைலேஜ் தரான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அண்ட் இப்போ அந்த வண்டியில் கொஞ்சம் பெட்ரோல் இருக்குது. அந்த பெட்ரோல் ஆகிற வரைக்கும் இப்போ நம்ம போயினே இருப்போம். அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு கேனில் பெட்ரோல் வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பெட்ரோல் எங்கே காலி ஆகுதோ ஸோ அதுலேருந்து நம்ம கணக்கு வச்சு நான் உங்களுக்கு மைலேஜ் என்ன எவ்வளோ தருதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சேனலுக்காக புதுசாக இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வண்டி எடுத்து ஒரு ரைடு போக போகிறோம். அண்ட் இந்த இது வரைக்கும் நம்ம கிலோமீட்டர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலையே. ஸோ நான் கிலோமீட்டர் 500 கூட இன்னும் டச் பண்ணலன்னு நினைக்கிறேன். வேணும்னா நான் உங்களுக்கு மீட்டர் காமிக்கிறேன் பாருங்கள். நான் உங்களுக்கு வண்டி ஓட்ட நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ணா 3 ரூபா தருது. கரெக்டாக 103 ரூபாய் வாங்கிட்டு பா எப்படி நிற்கிறான் பாருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம பெட்ரோல் கேனில் வாங்கியாச்சு. இப்போ நம்ம வண்டியில் இருக்கிற பெட்ரோல் காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பெட்ரோலை போடுவோம். இப்போ நான் 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கியிருக்கிறோம். பார்க்கலாம் நம்ம வண்டியில் இருக்கிற பெட்ரோல் காலி ஆகிற வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வழியாக வந்தோம் அப்படியே. ஸோ நம்ம அண்ணனை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு நின்றுந்தோம். அண்ட் நம்ம அண்ணா கடை வாட்டர் வாஷுங்க. ஸோ வாட்டர் வாஷ் பண்ணி காரை தொடச்சுன்னுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நான் கம்முன்னு நின்றுட்டேன். அண்ட் நம்ம அண்ணன் பாருங்க முடிக்கிறாங்க யாருன்ட்டு. அண்ணன் முழிக்கிறாங்க. ஆனா வண்டி மைலேஜ் செக் பண்றதுண்ணா இல்லை, இப்போதான் வீட்டில் இப்போ தான் கிளம்பி வந்தோம். சரி பார்த்துட்டு போகலாம். அப்படியே நம்ம அண்ணனும் பார்த்து போகலாம். அது 1500 எதுவும் பண்ணலண்ணா. ஷோரூமில் எப்படி வாங்கணும் அப்படியே இருக்கு. இன்னும் எக்ஸ்ட்ரா கட்டிங்களா எதுவும் போடல. புரியல. எதுவும் கழிச்சிடாதான். சரிண்ணா. ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் வருவாங்கண்ணா. கார் வச்சுருந்தா இவங்க வருவாங்க. வந்தாங்கன்னா வாட்டர் வாஷ் பண்ணி கொடுங்க. சரி. ஆனா நம்ம அண்ணாவோட வாட்டர் வாஷ் கடை பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் ரைடு ஆரம்பிக்க போகிறோம். நம்ம வண்டியோட மைலேஜ் செக் பண்ணுறதுக்காக நம்ம பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் எல்லாம் வாங்கிட்டோம். அண்ட் இப்போ நம்ம டார்ஸான செக் பண்ணுறோம். இருங்க, நம்ம ஃபஸ்ட் டைம்ங்க. ஸோ நம்ம நினச்ச மாதிரி இப்போ நம்ம வண்டி இங்கே நிற்குது. அண்ட் நீங்களும் ஒரு
பிளான் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து என்ன எப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பிளானெல்லாம் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களால் நிச்சயமாக முடியும். நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அண்ட் நம்ம முயற்சி பண்ணுற ஒரு விஷயமும் அதை நம்ம வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக எடுக்கணும். முயற்சி வந்து என்றைக்குமே கைவிடாதுங்க. கரெக்டாக நான் இன்னும் நிறையா பேச வேணும்ன்ட்டு இருக்குது. பட் இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக டிஸ்டர்பன்ஸாக இருக்குது வண்டிங்களுக்கு. ஸோ நான் என்ன இதுன்னு சொல்லிட்டு நான் மோட்டோ விலாகில் சொல்கிறேன். வாங்க நம்ம இப்போ கிளம்பலாம். வண்டி இப்போ நம்ம வண்டியில் இருக்கிற பெட்ரோல் காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வாங்கின பெட்ரோல் வந்து டேங்கில் ஊற்றணும். ஸோ பார்க்கலாம். வண்டி வந்து ட்ரைவ் பண்ணி விட்டுருவோம். ஃபஸ்ட்டு கியர் ஸ்டாண்ட் எடுத்தாச்சு. அண்ட் நம்ம எப்போயுமே வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டாண்ட் எடுத்தோமா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். ஸ்டாண்ட் எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு கியரில் இருக்குது. மூவ் பண்ணலாமா? இப்போ நம்ம வண்டி ஓட்டுறோம்னா பார்த்து நிதானம் இருந்தால் தானே ஓட்டணும். ஏன்னா நம்ம பக்கத்துலேயே ஏதாவது ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சியா? ஆட்டி பார்த்துருக்கேன். இப்போ நம்ம வண்டி பார்த்தோன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் இருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாங்கின பெட்ரோல் வந்து 1 லிட்ரு. ஸோ நம்ம டேங்கில் ஃபில் பண்ணிடலாம். அண்ட் நம்ம வாங்கின பெட்ரோல் 1 லிட்ரு இருக்குங்க. ஸோ நம்ம ஊரில் வந்து 103 ரூபா 1 லிட்ரு. அண்ட் இந்த பெட்ரோல் இதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம மைலேஜ் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணி பார்ப்பாருங்க மீட்டரில் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு. எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி? 475 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க வண்டி. ஸோ இப்போ நம்ம வந்து பெட்ரோல் வந்து 1 லிட்டர் ஊற்றிருக்கோம். ஸோ பார்க்கல இருக்க மைலேஜ் இப்போ எவ்வளோ வரப்போகுது அப்படின்ட்டு செக் பண்ணிடலாமா 1 லிட்டருக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஆரம்பிக்கலாமா? ஸோ இப்போ வந்து நம்ம வண்டியில் 1 லிட்டர் பெட்ரோல் ஊற்றிருக்கோம். ஸோ இப்போ நம்ம மைலேஜ் செக் பண்ணிருக்காக ரெடி ஆகிட்டோம். ஸோ நம்ம வண்டி நிப்பாட்டி பார்த்ததில் 475 கிலோமீட்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த 475 கிலோமீட்டர் மைலேஜ் செக் பண்ணிட்டு போகும். 1 லிட்டர் பெட்ரோல் ஊற்றிருக்கோம். ஓகேங்க. அண்ட் இன்னும் என்ன ஏதுன்னா, ஸோ இந்த நம்ம வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இன்ஸ்டாலும் ஜாஸ்தியாக பார்த்துன்னு இருப்போம். ஸோ அந்த இன்ஸ்டாவில் வந்து இந்த வண்டி R15 V3 பார்த்தாவே எனக்கு வந்து இன்ஸ்டால் R15 V3 பார்த்தாவே நம்ம டக்குன்னு இந்த வாட்ஸ்அப்லலாம் வச்சு விட்ருவோம் ஸ்டேட்டஸில். அண்ட் இப்போ இந்த வண்டி வாங்கறதுனா என்ன சொல்கிறேன், ஸோ இந்த வண்டியோட வீடியோ பார்த்தாவே நான் அப்பப்போ கொஞ்சம் ஃபீல் ஆகிடுங்க. அண்ட் நம்ம வண்டி எப்போடா வாங்குவோம், ஸோ இப்போ இந்த மாதிரியெல்லாம் வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்டாவில் பார்த்தாவே நம்ம இன்ஸ்டாலெலாம் R15 வண்டி பற்றி தாங்க இருக்கும். அண்ட் இப்போ நம்ம இந்த வண்டியில் போயின்னுக்கிறோம். அண்ட் எவ்வளோ ஒரு சொல்ல முடிய மாட்டேங்குது. ஸோ என்ன பேசுறது எனக்கு புரியலைங்க. ஸோ அந்தளவுக்கு நான் வந்து சந்தோஷமாக இருக்கிறேன், ஹாப்பியாக இருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ரொம்ப தூரமாக வந்துட்டு வரோம். ஸோ கண்ணு எட்டுன தூரம் இருக்கும். பெட்ரோல் பங்க் தெரியல. ஸோ அங்கே ஒன்று இருக்குது. சரிங்க, ஃபஸ்ட் நம்ம பெட்ரோல் ஒன்று வாங்கிக்கலாம். ஹைவேல வந்து நின்றுக்கிறோம். ஸோ வந்த வழியெல்லாம் பார்த்தோன்னா பெட்ரோல் பங்க் எங்கேயுமே எல்லாம் இருந்துச்சு. அண்ட் இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு பெட்ரோல் 1 லிட்டர் வாங்கி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வண்டி நிப்பாட்டியிருக்கோம். அந்த பெட்ரோல் வாங்கிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வேளை நம்ம பெட்ரோல் வாங்கிட்டு நம்ம வண்டிக்கிட்ட வந்துட்டோம். ஸோ பெட்ரோல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 லிட்டர் வாங்கியிருக்கோம். அண்ட் பார்க்கலாம் இருங்க இது எத்தனை கிலோமீட்டர் வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம் நம்ம வண்டியை. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம டார்சான் எவ்வளோ மைலேஜ் தரான்ட்டு. அண்ட் ஓகேங்க, ஒரு வழியாக பெட்ரோல் வாங்கிட்டோம். ஸோ வந்த வழி ஃபுல்லாக பார்த்தோன்னா எந்த ஒரு இடத்துலையும் பெட்ரோல் பங்க் கண்ணில் படலை. ஸோ இந்த இடத்துல இருந்துச்சு ஆப்போசிட்டில் பெட்ரோல் வாங்கிட்டோம். அண்ட் இப்போ நம்ம கிளம்பலாம்.
அண்ட் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் பார்த்து நிதானமாக தான் வரணும். ஸோ டக்குன்னு ரைட் சைடும் வருவாங்க, ஸோ ஆப்போசிட்டும் வருவாங்க. ஸோ அன் டைம் நம்ம என்ன பண்ணால் ஹார்ன் வச்சு ஸோ கொஞ்சம் பார்த்து நிதானமாக தான் வரணும். எதோ சொல்லியிருந்தேன் இன்ஸ்டாவில் வந்து இந்த நம்ம R15 ஆமாங்க, அந்த வண்டியை பார்த்தாவே போதும். ஸோ நம்ம வாட்ஸ்அப்பில் வச்சு விட்ருவோம். அண்ட் இந்த வண்டி வாங்கிறதுக்கு நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன். அண்ட் நான் சொல்கிறதில்ல. ஸோ இப்போ நம்ம செயலை செஞ்சு காமிச்சிட்டோம் அப்படின்றது நான் இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். அண்ட் இன்னும் நம்ம இதை விட நம்ம இதிலே நிப்பாட்டக்கூடாது. ஸோ இன்னும் நம்ம நிறைய கனவெல்லாம் இருக்குது. ஸோ அது ஒன்று ஒன்றும் நம்ம அச்சீவ் பண்ணுவோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அது நான் இன்னும் நிறையா பேசணும்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். ஸோ இந்த இப்போ நம்ம வண்டி ஓட்டின்னுக்குறோம் இல்லையா, ஸோ இந்த வண்டி ஓட்ட எனக்கு பேசவே வரமாட்டேங்குது. ஏன்னா இந்த வண்டி ஓட்டும்போது அவ்வளோ என்ன அண்ட் இந்த ஒரு நாளும் அந்த ஏதாவது ஒன்று வேலைக்கு போகிறோம் அப்படின்னா ஸோ அந்த ரோட்லலாம் பார்ப்போங்க R15 V3 அண்ட் அந்த வண்டியை பார்த்தா ஒரே ஏக்கம். ஸோ நம்ம எப்போட நம்ம நிலைமை எப்போட மாறும், நம்ம எப்போட அந்த வண்டி வாங்குவோம் அப்படின்ட்டு. அண்ட் இப்போ நம்ம இந்த வண்டியில் ரைடு போயிருக்கிறோம். ஸோ இன்னும் ஆரம்பிக்கல, இதுதான் ஃபஸ்ட் டைமு. அண்ட் தளபதி விஜய் எங்கே நம்ம லெஃப்ட் சைடு பார்த்தீங்களா, அது என்ன கொடின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் நான் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். கொடி பார்த்தீங்களா லைனாக இருக்குது. அண்ட் ஓகே அண்ட் நம்ம ஏதோ இப்போ சொல்லியிருந்தோமே வண்டி. அண்ட் இந்த வண்டி வாங்கினா ரொம்ப ரொம்ப நான் கஷ்டப்பட்டு தான் இது பண்ணியிருக்கேன். ஸோ உங்களால் நீங்களும் ஒரு பொருள் வாங்கினா ஸோ பார்த்து அது என்ன எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இது பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரோட்லலாம் ஒரு ஸ்பீட் லிமிட் இருக்குது. அண்ட் உங்களுக்கு தெரியுமா இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ நான் சொல்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அண்ட் இந்த ஃபஸ்ட் ரோடு இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து ஒரு லிமிட்டு தான். லிமிட்னா ஒரு 30 to 40. அண்டு அதுக்கப்புறம் அந்த ரோட்டில் வந்து 60லேருந்து 100 இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் 3வது ரோட்டில் வந்து 100, 120 அந்த மாதிரி ஸ்பீடு தான் நினைக்கிறேன். அண்ட் நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட் ரோட்டில் இது வந்து நார்மல் ஸ்பீடு. அண்ட் அந்த நார்மல் ஸ்பீடில் நான் ஏன் இந்த இதில் போகிறேன் அப்படின்னா ஸோ நம்ம மைலேஜ் செக் பண்ணோம். ஸோ 70 தான் போயிருக்கிறேன். அண்ட் ஏன்னா மைலேஜ்க்காக தான் கம்மியாக ஸ்லோவாக போயிருக்கேன் கேட்கலாம். ஆமாங்க, ஸோ நம்ம சேவ் பண்ணி பார்க்கணும். இதே மாதிரி நம்ம ஸ்பீடாக போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தாங்க போகணும். அண்ட் டோல்கேட் என்ட்ரி, ஃபஸ்ட் டோல்கேட் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு சொல்லி தெரியல. இது என்ன ஒரு கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓ மழை பெஞ்சிருக்கோ, சேரு ஃபுல்லாகிட்டு இருக்கு. காலு செவ்வாய் பார்த்துக்கலாம். அந்த ரோடு ஃபுல்லாக ஈரமாக தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் இல்லை ரோடு பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு. அந்த வளைவு தாங்க. ஓ என்னாச்சு, ஏன்னா புரு வந்து அடே தார்தா நடா பண்ணுறா. ஓ பெட்ரோல் காலியா? கிலோமீட்டர் பாருங்கள் 523 524 காமிக்குது. ஓகேங்க இருங்க, இன்னும் கொஞ்சம் பெட்ரோல் இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு தெரியல. 525 காமிக்குது. ட்ரைவ் பண்ணலாம் எர்லி. இதில் வந்து சோக் கூட இல்லை. ஸ்டார்ட் ஆகுது, ஆயிடுச்சுங்க. அண்ட் இன்னும் நம்ம வண்டியில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்ரோல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் ஆகிட்டான் டார்சான். 523 நின்னா. அண்ட் இப்போ நம்ம வண்டி ஆட்டி இது பண்ணதில் 525 கிட்ட வந்திருக்கான். அண்ட் இருங்க இன்னும் எவ்வளோ தூரம் போகிறான்னு சொல்லிட்டு தெரியல. ஏக்கா இருக்கா போயிடுறான், டக்குன்னு போயிட போகிறீங்க. ஆம்பூருக்கு இன்னும் 17 கிலோமீட்டர் தான் இருக்கேன். டிராக்டர் ஓவர்டேக் பண்ணலான்னு பார்த்தேன். அண்ட் எதுக்கு நம்ம வண்டி பெட்ரோல் ட்ரை ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் பின்னாடி பொறுமையாக போயின்னுக்கிறேன். அண்ட் ஆம்பூருக்கு இன்னும் ஒரு 17 கிலோமீட்டர் போகணும். ஆம்பூர் டச் ஆகிடலாம். பார்க்கலாம் இருங்க எத்தனை கிலோமீட்டர் தான் சொல்லிட்டு தெரியல. ஓவர்டேக் பண்ணலாமா வேணாவா? வேணாம் பொறுமையாக போகலாம். டிராக்டர்காரனே கொஞ்சம் டக்குன்னு போனே. இன்னும் கொஞ்சம் தூரம் எவ்வளோ வரும்னு தெரியல மைலேஜ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட்ட 1 லிட்டர் பெட்ரோலு. ஸோ இப்போ பாருங்கள் மைலேஜ் எவ்வளோ வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. நின்ட்டானா டார்சான்? டார்சான் நின்ட்டாங்க. இருங்க இன்னும் கொஞ்சம் ஆட்டி பார்ப்போம்.
திட்ட போகிறாங்க என்னடா வச்சு என்ன இப்படி பண்ணுறியடான்ட்டு. சாரிடா டார்சான், மைலேஜ் செக் பண்ணுறதுக்காக தான் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இந்த மைலேஜ் செக் பண்ணி முடிச்சதும் உனக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஃபில் பண்ணி விட்றேன் டேங்கை. பரவாயில்லைங்க போய் நேர்க்கிறான். என் டார்சான் திட்டுறான்னு நினைக்கிறேன். டேய் ஏடா பண்ணுற என்னை வச்சுன்னு இப்படி பண்ணுறியடான்ட்டு. சாரிடா. ஆம்பூருக்கு இன்னும் 17 கிலோமீட்டர் தான் இருக்குது. சரி ஓகேங்க, இப்போ நம்ம ஹைவே ஏறின்னுக்குறோம், ஹைவேல போயின்னுக்குறோம். பரவாயில்ல போயின்னே இருக்கிறோம். யார் ஹெல்ப் கேட்குறாங்கோ சரிங்க என்னன்னு இதுன்னு சொல்லி பார்க்கலாம். தண்ணியாண்ணா? சார் சின்ன கேன் தான் இருக்கு, பரவாயில்லையா? हिंदी आता हिंदी हिंदी तमिल नहीं आता? अच्छा बोलेंगे. महाराष्ट्र से. महाराष्ट्र? हाँ. कहाँ जा रहे? तिरुपति जा रहे. तिरुपति. तिरुपतूर? हाँ. तिरुपति? हाँ. थोड़ा हमको खाना खाना. हाँ. थोड़ा आज की भी हेल्प करो. खाना खाना क्या पैसे का ना 50 रुपीज़ है. ओके साथ में माला. माला नहीं कई का वास्ते तिरुपति पूछा. वो हमारा एक बार मेहनत है हमारा. मेहनत. हाँ. ஓகேங்க, இங்கே நம்ம கிளம்பலாம். என்ன சல்மான் என்ன கேட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஆமாம், நம்ம வண்டியில் போயினே இருந்தோம் இல்லையா, ஸோ அவங்க வந்து கேன் காமிச்சு நிப்பாட்டினாங்க. ஸோ நானும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்டேன். ஸோ கேட்டதில் அவங்க வந்து மகாராஷ்டிராலேருந்து வந்துருக்குறாங்க. ஸோ எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் திருப்பதின்னாங்க. ஸோ எதுக்கு திருப்பதி போகிறீங்கன்னு கேட்டேன். அவங்களோட வேண்டுதல் நடந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அந்த வேண்டுதலுக்காக போயின்றாங்களாம். அண்ட் நம்ம டார்சான் ஏதோ பண்ணியிருந்தோமே, அண்ட் நம்ம டார்சானோட பெட்ரோல் ட்ரைவ் பண்ணி மைலேஜ் செக் பண்ணுறதுக்காக பண்ணியிருந்தோம். சரி ஓகேங்க. ஸோ அவங்கள பற்றி நம்ம சொல்லியிருக்கோம், பார்த்துருக்கீங்க. சரி ஓகேங்க, நம்ம மைலேஜை பற்றி பார்ப்போம். அண்ட் ஓகேங்க, இப்போ நம்ம இன்னொரு பாலம் ஏறலான்னு போகணும். பட் நம்ம டார்சான் கண்டிஷன் கீழே இருந்துட்டேன் சர்வீஸ் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ நம்மளால் முடிஞ்ச உதவி நம்ம பண்ணிட்டு போயிருக்கிறோம். பார்க்கலாம், இன்னும் நம்மளால் முடிஞ்சது நம்ம பண்ணலாம். டார்சான் என்னடா இங்கே நிற்கிறா நடு ரோட்டில் நிற்கிறா. அது லைட்டாக ட்ரை பண்ணலாம். சாரிடா டார்சான். ஸ்டார்ட் ஆகிட்டா இன்னும் பண்ணி சாரிடா. சரி, இன்னும் நம்ம இந்த சர்வீஸ் போயிட்டு என்ன ஆயிடுச்சு பார்க்கலாம். நம்மளால் முடிஞ்சது நம்ம பண்ணிட்டு பார்த்துட்டு போகலாங்க. ஸோ அவங்க சரி தேவையெல்லாம் தேவை கேட்டாங்க. என்னால் முடிஞ்சது நான் பண்ணேன். சரிங்க, நம்ம சரி பார்ப்போம். தெரியல, ஏன்னா ஹைவேலுக்கு நின்றுட்டாங்க. பின்னாடி வர வண்டி நடந்துன்னே இருக்கும். ஹைவேலுக்கு சீக்கிரத்துக்கு இங்கே நின்றுட்டான். அப்பா இங்கே வந்து போயிட்டான். சரி ஓகேங்க, இப்போ கிலோமீட்டர் பாருங்கள் 529 நிற்கிறான். அண்ட் இப்போ நம்ம கணக்கு வந்து 530 பார்த்துப்போம். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் நம்ம 30 ஆகிடுது. அண்ட் இப்போ நம்ம வாங்கின அந்த 1 லிட்டர் பெட்ரோல் வந்து இதில் ஃபில் பண்ணி விட்ருலாம். ஃபில் பண்ணுறேன் பாருங்கள், ஊற்றி விட்றலாம். இப்போ நம்ம வாங்கின பெட்ரோலை வந்து இதில் ஊற்றணும். 529 கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி. சாரி 529 வந்து நின்று இருக்கு. அந்த அவங்களுக்கு கணக்கு பார்த்து சொல்லணுங்க எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கு அப்படின்ட்டு. நம்ம கிலோமீட்டர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். கடவு சாரி கரெக்டாக ஊற்றுப்பா.
இன்னும் நம்ம ஆம்பூருக்கு போனாக்கா 17 கிலோமீட்டர் கிட்ட தான் இருக்குது ஆம்பூர். அண்ட் ஓகேங்க, இப்போ நம்ம வாங்கின 1 லிட்டர் பெட்ரோல் டேங்கில் ஊற்றியாச்சு. ஸோ நம்ம டார்சன் போகிறோங்க எப்படி நிற்கிறான்ட்டு. இந்த மாதிரி மற்ற வண்டியில் தான் பார்த்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம டார்சன் நம்ம வந்து இப்படி பார்க்குறோம். அண்ட் இன்னும் இதில் மாட்டிஃபைட்டெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வண்டியோட டியூவெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அங்கே கம்முனுக்கிறேன். அண்ட் நம்ம அழகாக பாருங்கள் எப்படிக்கிறோம். ஓகே, நம்ம டார்சனில் பெட்ரோல் போட்டியாச்சு. அவ்வளோ இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பணும். அண்ட் மற்றது என்ன ஏதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் நம்ம வண்டியோட மைலேஜ் கணக்கு பார்த்துடலாமா? ஸோ வண்டி நம்ம பெட்ரோல் போடும்போது 475 இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து 530 காமிக்குதா. அண்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பார்த்தா 55 வருதுங்க மைலேஜ். ஸோ நம்ம 100க்குள்ளே போனால் தான் மைலேஜ் வந்து தருது. அண்ட் இருங்க மழை வேறு பெய்யுது. பயங்கரமாக மழை பெஞ்சதில் நம்ம ஒதுங்கியிருக்கோம். ஸோ அந்த டீ கடைக்கிட்ட வந்திருக்கோம். அந்த டீ கடை வந்து நம்ம ஆப்போசிட்டில் தான் நம்ம டார்சன் நிப்பாட்டிருக்கோம். ஸோ வெயிட் பண்ணோம். மழை பேஞ்சுன்னு இருக்கும். பேஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம இங்கேருந்து கிளம்பணும். சரிங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மேகம்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக மழை பேஞ்சிருச்சு. நம்ம டார்சன் அங்கே நின்றுக்கிறோம். அண்ட் ஓகேங்க, மழை நின்றுச்சு. ஸோ மழை நின்று நம்ம கிளம்பணும். அண்ட் வர வழி பார்த்தோன்னா ஃபுல்லாக மழையாக இருந்துச்சு. இது என்ன பண்ண சொல்லி தெரியாமல் ஹைவே ஏறிட்டேன்னா. ஸோ எங்கேயும் நிற்கிறதுக்கு இடம் இல்லை. அதுதான் நெஞ்சினே போய் நிற்கிறேன். சரி ஓகேங்க, நம்ம மைலேஜ்லாம் செக் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். அண்ட் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்ம டார்சனோட மைலேஜ் வந்து 55. அண்ட் என்னடா இவ்வளோ தரதான்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணாதீங்க. ஸோ இது வந்து புது வண்டி. அண்ட் இன்னும் பார்க்கலாம், இன்னும் ரைடெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் நீங்கள் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பார்த்து அந்த விஷயத்துலேயே இருங்க. ஸோ எண்ணத்தை மட்டும் மாற்றாதீங்க. ஸோ அந்த முடிவு பண்ணுறீங்க ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா ஸோ அது கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம சேனல் புதுசாங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் வச்சு நீங்கள் வண்டி ஓட்டிங்கன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமாக சேஃபாக வண்டி ஓட்டுங்க. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நிமிஷம். ஸோ இது இப்போ வந்து ஒரு 2 விஷயம் இருக்குது. ஒன்று நல்ல விஷயம், இன்னொன்று சரி அது அப்படியே வேணாம். அண்ட் நம்ம ரைடு முடிச்சுட்டு நம்ம வந்துன்னு இருக்க வழியில் வந்து ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தோங்க. ஸோ அதை பார்த்து தான் எனக்கே ஒரு மைண்ட் இதாகிடுச்சு. அண்ட் நீங்கள் கார் ஓட்டிங்கன்னா கொஞ்சம் பார்த்து சீட் பெல்ட்லலாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க சீட் பெல்ட் போட்டுருங்க இல்லையான்னு என்னென்னு தெரில. அண்ட் கொஞ்சம் வீடியோ அது வேணான்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து சேஃபாக கார் அண்ட் பைக் ஓட்டுங்க. அதே மாதிரி நல்ல விஷயம் அப்படின்னா ஸோ நம்ம கமெண்ட்ஸ் ஒன்று பார்த்தோம். ஸோ அந்த கமெண்ட்ஸும் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். அண்ட் அந்த வீடியோ ஃபஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்து நிதானமாக கார் ஓட்டிக்கோங்க. அண்ட் செகண்ட் இதில் வந்து ஸோ நல்ல விஷயமா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓகேங்க. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு நல்ல நேரம் வரட்டும். ஸோ கண்டிப்பாக நான் வந்து இன்னும் நல்லா ரைடு பண்ணுறேன். அந்த கமெண்ட்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு. ஸோ தேங்க்ஸுங்க. அந்த கமெண்ட்ஸ் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வரேன். ஸோ வந்து என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறேன். ஓகேன்னு கொஞ்சம் சேஃபாக பார்த்து பைக் கார் ஓட்டிங்கன்னா நிதானமாக சேஃபாக ஓட்டுங்க. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.